இப்போது வந்துள்ள அண்மை செய்தி. நாகர்கோவில் மாநகராட்சி மேயருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக முழு விவரங்களையும் தருவதற்காக இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பிரதாப். வணக்கம் பிரதாப். கொலை மிரட்டல் விடுத்திருக்கும் நபர் யார்? அவரை பிடிப்பதற்கு காவல்துறை தரப்பில் மேற்கொள்ள இருக்கும் நடவடிக்கைகள் என்னென்ன? இது தொடர்பாக விரிவாக பதிவு செய்யலாம். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சியினுடைய மேயராக செயல்பட்டு வருபவர் முகேஷ். திமுகவினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் இவர் செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் ஏற்கனவே நாகர்கோவில் நகராட்சி என்பது தரம் உயர்த்தப்பட்டு கடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது மாநகராட்சியாக தேர்தல் நடைபெற்றது. இந்த மேயர் பதவியை திமுக கைப்பற்றுவதற்கு காங்கிரசும் உறுதுணையாக இருந்தது. காங்கிரஸ் கவுன்சிலர்கள் தொடர்ந்து உறுதுணையாக இருந்து வந்த நிலையில் சமீப காலமாக அந்த மாநகராட்சியினுடைய 44வது வார்டு கவுன்சிலரான நவீன் என்பவர் மேயருக்குமான முரண்பாடு காரணமாக இவர்களுக்கிடையே ஒரு கருத்து மோதல் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நாகர்கோவில் இருக்கின்ற மாவட்ட கலெக்டர் அலுவலகம் அருகே மேயருடைய கார் நின்று கொண்டிருந்த போது அந்த பகுதிக்கு வந்த அந்த நவீன் திடீரென தனது காரால் சொகுசு காரால் மேயருடைய காரில் மோதி அவரை மோதி இருக்கிறார். இதனால் அவர் இந்த தபேதாரும் இந்த ஓட்டுநரும் தட்டி கேட்கவே அவர்களிடம் கத்தியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூட கூறப்படுகிறது. இது தொடர்பாக மேயருடைய தபேதார் நேசமன் நகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் 44வது வார்டு காங்கிரஸ் கவுன்சிலர் நவீன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது நவீனை போலீசார் தேடி வருகிறார்கள். இந்த நவீன் என்பவர் ஏற்கனவே குளச்சல் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து காலம் சென்ற ஜெயபால் என்பவர் மகன் என்பதோடு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநகர் மாவட்ட தலைவராகவும் இருக்கின்றார். கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகளுக்கு இடையே ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.